தமிழகத்தில் பால் உற்பத்தியை பெருக்கவோ அல்லது உற்பத்தி செய்யப்படும் பாலை கொள்முதல் செய்யவோ ஆவின் நிர்வாகம் அலட்சியம் காட்டுவதாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தெரிவித்திருக்கிறார். திருநெல்வேலியில் தேமுதிக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் தலைவர் விஜயகாந்த், மகளிர் அணி தலைவர் பிரேமலதா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய விஜயகாந்த் தமிழக அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். தமிழகத்தில் பால் உற்பத்தியை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகள் இல்லாத நிலையில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பாலை கொள்முதல் செய்வதிலும் ஆவின் நிர்வாகமும் அதன் அதிகாரிகளும் ஆர்வம் காட்டுவதில்லை என்றார். பால் வியாபாரிகள் கூட வச்சு போறேன்னா இவங்க பால் ஆவின் அங்க கொள்முதல் பண்ற எப்படி சொல்றாங்க? பால்காரங்கள நீங்களாம் பால்கார கறி கஷ்டப்பட்டு எங்கேயும் இவங்கெல்லாம் கறப்பாங்களா? கஷ்டப்பட்டு கறக்க மாட்டாங்க. சார் அது சரியில்லை, இது சரியில்லை. இந்த பால் ஆவின்ல 70 லட்சம் லிட்டர் குஜராத்தில் பண்றாங்க, 60 லட்சம் லிட்டர் கர்நாடகா, நம்மளை விட சின்ன ஊரான ஸ்டேட்டான கர்நாடகத்தில் இருக்கான். ஆனால் நம்ம 30 லட்சம் லிட்டர் தான் கொள்முதல் பண்ண முடியும்.